வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் பொங்கி எழுந்த விஜய் அதிர்ந்து போன தாவைக்காவினர்கள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது அரசியல் களத்திலும் தமிழகத்திலும் பெரும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விஜயின் விவகாரமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நெல்லையில் 9 பேர் கொண்டாங்குப்பம் மற்றும் கொண்ட கும்பல் தாக்கிய 2 பேர் உயிரிழந்த சம்பவம் விஜய் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்தியா டாப் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி எங்கே என கேள்வி எழுப்பியுள்ள அவர், போதை குட்கா சுதந்திரமாக வன்முறை நிகழ்வு இடங்கள் இந்த பொறுப்புமிக்க ஆட்சிதான் என்றும் கேட்டிருக்கிறார். மக்களை நலனை பற்றி யோசிக்காத திமுக ஆட்சி தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி என்றும் சூழலையும் உறுதியிருக்கிறார். இதனால் பெரும் விதத்தில் தான் சொல்ல போகிறார் என்றும் பார்த்தால் அது மிகப்பெரிய அளவில் பெரும் பேசும் பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் இதனை பார்த்திங்கன்னா செய்தால் கண்டிப்பாக அவருடைய அடுத்தடுத்த அப்டேஷன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஸோ ஏனென்றால் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக தாவேகா இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளும் அரசியல் முடிவுகளும் தமக்கு ஏற்றபோல் மாற்றி அமைத்து அதனை பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய விஷயத்தில் தாவேகா இறங்கியிருப்பதன் காரணமாக அதன் கூட்டணி கட்சிகளாக பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளையும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா தலைமை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்பொழுது அவப்பெயர்களாலும் சிக்கல்களாலும் எதிர்ப்புகளாலும் சூழ்ந்து இருக்கக்கூடிய விஜய் அவர்களை தட்டி தூக்கி கொண்டு வரும் வகையில் அவர்களுக்கான அந்த கூஸ்பம் மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தற்போது ஐபிஎல்லில் விசில் அடிக்கவே கூடாது என்று கட்டி போட்டாலும் கூட நாங்கள் சின்னத்தை வைத்து பெருமிதத்தில் செய்வோம் என்றும் ஒரு பக்கம் தாவேக்காவினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமிதத்தில் ஒரு ஆதரவு என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தற்போது இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் கிடைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய தகவல். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.